யார் ஜெயிப்பா? கண்டிப்பா வந்து ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர். எந்த கொம்பனாலும் ஒண்ணு பண்ண 100% ஸ்டாலின் தான். குளத்தூருக்கு வந்தால ஒரு எனர்ஜி வந்துடும், வேகம் வந்துடும். அந்த கட்சியே வேண்டாம் இதுக்கப்புறம். பை பை. உங்களுக்கு ஓட்டு இருக்கா? நிறைய பேர் டிவி கேக்குறாங்களே. அவங்க சொல்லுவாங்க சின்ன பசங்க போக போக தெரிஞ்சுப்பாங்க, அவ்வளவுதான். ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. குளத்தூர்ல டவுட் தானா? அவர் தான் ஜெயிப்பார் என்ற கன்ஃபார்ம். இந்த தொகுதி செய்யாத வேலையே கிடையாது, எல்லா வேலையும் இங்கே பண்ணிருக்கு. இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா அவரை தவிர வேறு யாரும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. என்ன சின்னம்? விசில் அடிப்பீங்களா? போதுமா? இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு துடிப்பில், ஒரு ரசிகர், ஒரு மோகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய நாக் என்னன்னு சொல்லவா, இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய மாட்டாங்க. அந்த ஆட்சி முடிகிற டைம்ல அந்த கடைசி 6 மாசம் அதுக்கான திட்டத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கான அடிக்கலை நாட்டுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், தோத்துருவாங்க. அவர் செஞ்ச உதவிக்கு நாங்க விசுவாசமா இருக்கோம். எங்க தளபதி தான் வருவார். என்ன உதவி செஞ்சிருக்காரு அப்படி உங்களுக்கு? தளபதி விஜய் ஜெயிப்பாரா? கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு. குளத்தூர் எப்படி ஜெயிக்க முடியும் விஜய்? தமிழ்நாடு ஃபுல்லா ஓவரால் அவர் தானங்க இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு வர முடியாதா? அரசியலுக்கு வா நில்லு முதலமைச்சர், ஆனால் ஒருத்தங்களை இது பண்ணி அதுல இருந்து வரக்கூடாது யாருமே. அதனால நாங்க அவரால நிறைய சாப்பிட்டுருக்கோம். அதனால எங்க தளபதி தான் வருவார். ஸ்டாலின் இருக்கா, எடப்பாடி இருக்காரு, சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு. எடப்பாடி சீமான்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. என் ஓட்டே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஓட்டு இருக்குது. Vigadan presents Imperfect Show on the Road, Election Express, powered by the Chennai Silks. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். எந்த தொகுதி? நான் குளத்தூர் தொகுதி தான். யார் ஜெயிப்பா? இங்கே எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தளபதி தான் ஜெயிப்பார், விஜய் தான். குளத்தூரில் எல்லாத்துலேயும் அவர் தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். மக்களோட ஆதரவு இப்போ அவருக்கு தான் நிறையா இருக்குது. குளத்தூர் தொகுதியில் வந்து நம்ம சிஎம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த தொகுதி செய்யாத வேலையே கிடையாது, எல்லா வேலையும் இங்கே. இந்த தொகுதி பார்த்திங்கன்னா அவரை தவிர வேறு யாரும் வரத்துக்கு வாய்ப்பு. குளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் வந்து முக ஸ்டாலின் ஜெயிப்பார். ஏன்னா முதலமைச்சராக இருக்கிறாரு. 2-3 இடம் முதலமைச்சராக இதே தொகுதியில் இன்னும் வின் பண்ணிக்கிறார். அவர் தான் வின் பண்ணார். யார் ஜெயிப்பா? தளபதி தானா? டிவிக்கு தலைவர் தானே. தமிழ்நாட்டுக்கா இல்லை குளத்தூருக்கா? குளத்தூர்லண்ணா. தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டுக்கு தளபதி தானே. தளபதி எந்த தளபதி? விஜய் தளபதி சொல்றீங்க? தலைவர் தளபதி முக ஸ்டாலின் ஐயா தான் ஜெயிப்பார். தமிழ்நாட்டில் யார் ஆட்சியை பிடிக்க போறா? டிவிக்கு சீரியஸாவா? எங்களுக்கு நாங்கள் தான் ஓட்டு போடுவோம், அதெல்லாம் சொன்னோம். டிவி கேட்கும், டிஎம்கேக்கும் டஃப்பாக இருக்கும். குளத்தூர் தொகுதியில். குளத்தூர் தொகுதி தமிழ்நாட்டில் டோட்டல் அதுதானா? டிவிக்கே டிஎம்கே அவ்வளோதான். அன்றும் இன்றும் என்றும் டிவிக்கே. டிவிக்கேலாம் வேணா, டிவிக்கேக்கு ஓட்டு போடுங்க. இது இந்த வருஷமாச்சு உருப்புற வழியை பார்க்கலாம். அந்த ஓட்டெல்லாம் அழிச்சு விடுங்க. அந்த கட்சியே வேணாம் இதுக்கப்புறம். பை பை. உங்களுக்கு ஓட்டு இருக்கா? இருக்குண்ணா. இருக்கா? எவ்வளோ வயசு ஆகுது? எனக்கு 18 ஆகுதுண்ணா. கரெக்டா? சார்ட்ட கேட்கவே வேணாம், சாரோடைய ஃபோனோட வால்பேப்பர்லேயே தெரியுது. யார் சார் ஜெயிக்க போறா? முக ஸ்டாலின் தான் வருவாரு. நன்றி சார். இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பா? இந்த தொகுதியில் ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. தமிழ்நாட்டில் அது நடக்கிறத பொறுத்து தான் இருக்கு, கூட்டணியை பொறுத்து தான் இருக்கு. கூட்டணி தான் முடிவாயிருச்சே. டிஎம்கே எல்லாம் அப்புறம் என்ன கூட்டணி முடிவா வருது? அது சரியா கணிக்க முடியாது இல்லையா? குளத்தூரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஜெயிப்பாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெரியல அது யார் வருவாங்கன்ட்டு. புதுசாக வந்தவங்கலாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவம் இல்லாமல் வந்துருக்காங்க. அவர் வந்து தப்பு கிடையாது, வர வைக்க வேண்டியது தான். புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா வர வைக்க வேண்டியது தான். ஆனால் ஒரு அனுபவம் இருக்குது. இந்த அனுபவத்தில் வந்து முதல்ல ஒரு சீட்டை எடுத்து ஒரு கவுன்சிலராக ஆகி அதுக்கப்புறம் அவங்க அந்த பதவி ஏற்றுக்கு அதுக்கப்புறம் ஒன்றா வந்தாங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு ஒரு சிஎம் அவர் சொல்கிற மாதிரி ஏற்றுக்கலாம். ஆனால் இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. புரியுதுண்ணா. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு துடிப்பில், ஒரு ரசிகர், ஒரு மோகத்தில் இருக்கிறாங்க. எங்க தளபதி தான் வருவார். தமிழ்நாட்டுக்கு? அவர் தான். அவரை தவிர வேற யாரும் இல்லை. எங்களுக்கு எல்லா உதவியும் அவர் செய்யறாரு. இல்லை உண்மையாலுமே அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காரு. சில பேர் சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் இல்லை. அவர் செஞ்ச உதவிக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கோம். எங்கள் தளபதி தான் வருவார். என்ன உதவி செஞ்சிருக்காரு அப்படி உங்களுக்கு? இன்னைக்கு யாருக்கையும் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு வீட்டிலே உட்காந்து ஏதோ ஒரு நைட்டினா கூட சொல்லுங்களேன், போய் ஒரு நைட்டி தைக்கணுன்னா 40 ரூபா கேட்குறாங்க. அது நாங்கள் வீட்டிலே செஞ்சுக்கிறோம். அது எங்களுக்கு அந்த 40 ரூபா மிச்சமாகுதுல்ல. அந்த 40 ரூபா தான் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்கிறோம்ல, அப்போ அது எங்களுக்கு உதவி தானே. அதனால் நாங்கள் அவரால் நிறைய சாப்பிட்ருக்கோம். அதனால் எங்கள் தளபதி தான் வருவார். ஆனால் வந்து இப்போ யாரை வந்து வேட்பாளரை போடுவாங்கன்னு தெரியாது. ஸ்டாலின் நிற்க மாட்டாராங்க? அதுதான் எங்களுக்கும் இன்னும் அந்த நியூஸே வரல. ஸ்டாலின் என்ன ஜெயிப்பாரா மாட்டாரா? அவர் நின்னா ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். யாரை ஓட்டு போடுவீங்க? ஸ்டாலின் தான் ஜெயிப்பாருங்க. என்ன நல்லா செஞ்சிருக்காரு? எல்லாமே மகளிர் தொழில் எல்லாம் காசு எல்லாம் போட்டு இருக்காரு. பொம்பளைங்களுக்கு பஸ் ஃப்ரீயாக இருக்குது, அதனால பண்ணியிருக்காங்க. யார் ஜெயிப்பா?
கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர். 100% எந்த கொம்பனாலும் ஒன்று பண்ண 100% ஸ்டாலின் தான். அவர் நல்லா செய்திருக்கார். எந்த குறையும் இல்லை. அவர் இந்த இதில் எந்த தொகுதியும் அருமையாக செய்திருக்கார். அதனால் வந்து அவர் நம்பிக்கிறார். என்னுடைய ஓட்டு ஃபுல்லாக எங்கள் வீட்டில் 5 ஓட்டும் இதுக்கு தான், திமுக தான் போடும். ஓகே. ஸ்டாலின் தான் நிற்கணும். இங்கே அவ்வளோ செஞ்சுறாரு கொளத்தூர் தொகுதி. வேறு என்ன ஒன்றும் இப்போ எதுவும் எந்த குறையும் கிடையாது. பாஸ் கொளத்தூர் தொகுதி எந்த குறையும் கிடையாது. இன்னும் செஞ்சுருந்தாங்கிறாரு கண்டி. ஆமாம், கொளத்தூர் தொகுதியில் டிவிக்கே தான் வரும். டிவிக்கு வருமா? டிவிக்கே கண்டிப்பாக வராங்க. ஏன்னா இங்கே கொளத்தூரில் வந்து அதிகமாக இருக்கிறாங்க டிவிக்கு ஆளுங்க. சிஎம் எதிர்த்து இங்கே நின்று ஜெயிக்க முடியுமா? ஏங்க நீ முடியாது? முடியுங்க, கண்டிப்பாக முடியும். இந்த தொகுதிக்கு இன்னும் என்னென்னலாம் செய்யலை அவர்? யார்? ஸ்டாலின். அவர் இந்த தொகுதி வரைக்கும் எல்லாமே செஞ்சுட்டாருங்க. மற்ற தொகுதியில் நானே நேற்று வெளியே போயிருந்தேன். அவ்வளோ பஸ்ஸுக்கு அவ்வளோ கட்டுப்பாடுங்க. என்ன சின்னம்? விசில். விசில் அடிப்பீங்களா? அடிக்க வேண்டியதுதான். போதுமா? அதால் இங்கே யார் ஜெயிப்பா? இங்கே ஜெயிப்புறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சார், இன்றைக்கி வந்து எக்கச்சக்கமாக பண்ணின்னு இருக்கிறாரு, கொடுத்துன்னு இருக்கிறாரு. இப்போ வரவங்களாம் நான் அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களோவாங்க. ஆனால் இன்னும் வந்து கொடுப்பாங்களா என்னன்னு தெரியாது. இவர் ஏகப்பட்ட பஸ் ஸ்டாண்டு வச்சுங்க, கல்யாண மண்டபம், பணம் 5000, ஒரு 3000 எக்கச்சமாக. என்னை பொறுத்து இங்கேயும் கிடையாது சார். அடுத்த சிஎம் அவர் தான் சார், முதலமைச்சர் தான். அவர் தவிர வேறு யாரும் வர முடியாது சார். இப்போ பொதுமையாக சொல்ல போனால் ஏஎம்கே ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ டவுட்டாக சொல்கிறீங்க? கொளத்தூர்லேயே டவுட்டு தானா? அவர் தான் ஜெயிப்பார் என்ற கன்ஃபார்ம். ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். எப்படி சொல்கிறீங்க? அவர் நம்பிக்கையான ஆள்பா. மக்களுக்கு நல்லா செய்கிறாரு. டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி வராங்க. இவங்க பண்ணுறதை அவங்க பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறதை இவங்க பண்ணுறாங்க. ஒருத்தரும் வந்து மாற்றி குறைய சொல்லிக்கிறாங்க. புதுசாக ஒருத்தர் வரன்றாரு. அவருக்கு வந்து அரசியலில் அனுபவங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. வந்தவொடனே முதலமைச்சர் வேட்பாளராக வரணும்னா எப்படி முடியும்? சாத்தியம் கிடையாது. அதுக்கு மீறி யாருக்கிட்டையாவது ஒரு பொறுப்பை கொடுக்கணும்னா அண்ணன் சீமான் அண்ணன் கொடுக்கணும். கண்டிப்பாக அவர் வந்து அவரோட ஆட்சி இடத்துல ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு. அவங்க சில விஷயங்கள் நிறைய தெரியாமல் வந்து இத்தனை வருஷமாக வந்து ஒரு மேடையை போட்டு அவர் கத்தணும்னு அவசியமா? ஆட்சி பிடிக்க முடியுமா அவரால்? ஆட்சி பிடிக்கிறாரு, பிடிக்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். நான் தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நான் தனியாக தான் நிற்பேன்னு சொல்லாரு. பார்த்தீங்களா? முதல்ல அதுக்கு ஒரு சவால் கொடுக்குறோம். விஜய்பதி தலை விஜய்பதி. தளபதி விஜய் ஜெயிப்பாரா? கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார். கொளத்தூர் எப்படி ஜெயிக்க முடியும் விஜய்? சான்ஸே இல்லை. எல்லா இடத்துலையும் அவர் இந்த இடத்துல வரதுக்கு அவருக்கு வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. டிவிக்கே தான் வரும். நாங்கள் டிவிக்கே ஃபேன் தான். கொளத்தூர்ல டிவிக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக ஜெயிப்பாரு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவரால் அவர் தானங்க இருக்காரு. அப்போ இந்த இடத்துக்கு வர முடியாதா? நிச்சயமா மக்கள் நினைச்சா வர வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டா எங்க வீட்ல இருந்து 2 ஓட்டு, நானும் எங்க மம்மி, அவங்க தான். இங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்தா டிஎம்கே தான் வரும். ஏன்னா இது ஆல்ரெடி சிஎம் தொகுதி தான். முக ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பா? அவர் தான் ஜெயிப்பாரு. உங்க இந்த தொகுதியில் 82,000 பேரை நீக்கிருக்காங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன். தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்படுறீங்க? சந்தேகப்படுறேன். ஒரு நடுநிலையான தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்படலாமா? அதுதான் அது மேல் லெவல்லேருந்து எல்லா மாநிலத்திலும் பார்த்துன்னு வரோம். அந்த சந்தேகம் எங்கேயும் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கிறேன் நான். இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பா? டிஎம்கே ஸ்டாலின் தான். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பா? தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டாலின் தாங்க. என்ன இப்படி கேட்டீங்க? நான் கேட்கக்கூடாது. எப்போவுமே டிஎம்கே தான். எப்போவுமே இங்கே கொளத்தூர் தொகுதியில் தமிழ்நாடு ஃபுல்லாக டிஎம்கே தான். நிறைய பேர் டிவி கேட்குறாங்களே. அவங்க சொல்லுவாங்க, சின்ன பசங்க போக போக தெரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான். அவங்க என்ஜாய்மெண்ட் அப்போ சொல்ல முடியாதுல்ல, அவங்க மேலே போக புரிஞ்சுப்பாங்க. யார் ஜெயிக்கிறாங்க? தலைவர் வந்து நிப்பாட்டிருக்காரு. நிறைய தலைவர் இருக்காங்க தமிழ்நாட்டில். நிறைய தலைவர் யார் இருக்கிறாங்கன்னு யார் இருக்கா? ஸ்டாலின் இருக்கா, எடப்பாடி இருக்காரு, சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு. எடப்பாடி சீமான்லாம் தூக்கி போறாங்க. நீங்க உங்க 2 தலைவர் யாரு? விஜய் ஏத்துக்கிறீங்களா, ஸ்டாலின் ஏத்துக்கிறீங்களா? நீங்க தலைவர் தான் சொல்றேன். சரி, அப்ப யார் ஜெயிப்பானு? விஜயா ஸ்டாலினா? ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பா? தமிழ்நாட்டில் விஜய் ஜெயிப்பார். உங்க இந்த தொகுதியில் 82,000 பேரை நீக்கிட்டாங்கல்ல, ஆமாம், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என் ஓட்டே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஓட்டு இருக்குது. ஏன் இப்போ என்னோட பேரே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஓட்டு கிட்ட 5 ஓட்டு போடுவீங்களா இல்லை எப்படி? 5 ஓட்டு நான் போடுறேன், இல்லை நான் எத்தனை பேருக்கு போடுறேன்னு தெரியாது. நீங்க வேற. நிறைய பேர் டிவி கேட்குறாங்களே. அது டிவிக்கே கிடையாதுங்க, திருவிக்கா நகருக்கு ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்களா? கொளத்தூர்லேருந்து விஜய்னு சொல்கிறேன்னா ஏன் சொல்கிறேன்னா, மொத்தம் 2,86,016 ஓட்டு 16,000 ஓட்டு இருக்குது. 2,86,720 ஓட்டு கொளத்தூரில். இந்த எஸ்ஐஆர் போட்டதில் வந்து 96,000 ஓட்டு எடுத்துட்டாங்க. 96,000 ஓட்டு யாருது? எல்லாமே திமுக ஓட்டு, ஏடிஎம்கே ஓட்டு தான். இப்போ புதுசாக வர இளைஞர்கள் ஒரு 30,000 ஓட்டு சரி. ஆல்ரெடி 86,000 பேர் கொளத்தூர் தொகுதியில் உறுப்பினராக இருக்கலாம். டிவிக்கேல யார் ஜெயிக்குவாங்க? கொளத்தூர்லேயே டிவிக்கே ஜெயிக்குங்கிறீங்க? கண்டிப்பாக 100%, 90% இல்லை, 100% விஜய் டிவிக்கா வரும். தமிழ்நாட்டிலே சிஎம் அவர் தாங்க. வருங்கால சிஎம் அவ்வளோதான், விஜய் தான். இனிமேல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.
ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.